Hi guys, welcome to TSK Academy. இந்த வீடியோல div, span, bold, italic னு சொல்லிட்டு நிறைய tags இருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். And semantic tagனா என்னன்னு பார்க்கலாம். இதெல்லாம் வச்சு ஒரு எக்ஸாம்பிளுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கண்டென்ட் போகலாம். ஸோ div அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி ஆக்ட் ஆகும். நம்ம நிறைய எலிமெண்ட்ஸை வந்து குரூப்பாக வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இந்த div tag போடுறது மூலியமா HTML ஏதாவது சேஞ்சஸ் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது எதுக்கு எப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டைல் பண்ணும்பொழுது, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டில் ஆக்சஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் கண்டென்ட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறதுக்கும் ஆக்ஷன்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேன் டேக்ன்றதும் சேம் தான், பட் அது வந்து எப்படின்னா பிளாக் ஸ்கோப் div tag. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் லைன், அதாவது ஒரு பிளாக்காக ஆக்ட் ஆகும். இது வந்து இன்லைன் ட்ராப். ஸோ வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பேராகிராஃப்லையோ இல்லைனா ஒரு ஹெட்டிங்லோ ஒரு பர்டிகுலர் வேர்டை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணணும், இல்லைனா டிசைன் பண்ணணும், ஸ்டைல் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நம்ம அந்த ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் இட்டாலிக், போல்டுன்னு சொல்லிட்டு நிறைய டைப் இருக்குது. இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஆங்கர் டேக்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூம் இன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இது எல்லாமே வந்துட்டு ஒரு div tag ஓப்பன் பண்ணி அந்த div tagக்கு ஐடி வந்து நான் என்ன செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆங்கர் கண்டெய்னர்ன்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஐடி எதுக்கு இது பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதை ஸ்டைல் பண்ணும் இந்த div tag இந்த divக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் நம்ம ஸ்டைல் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணுவோம்னா இந்த ஐடியை வந்து செலக்ட் பண்ணுறது மூலியமாக தான் ஸ்டைல் பண்ணுவோம் சிஎஸ்எஸ்ல. ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே இன்னொரு div அப்படின்னு போட்டு இன்னொரு கண்டெய்னர் ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் என்னென்னு வச்சுக்கிறேன், iframeோடைய கண்டெய்னர். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை பர்டிகுலர் இருக்குது இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது ஏதாவது சேஞ்சஸ் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. இதை வந்து காப்பி பண்ணி நான் வந்து ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்கலாம். எந்த சேஞ்சஸுமே தெரியாது நம்மளுக்கு. இதில் நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ண பேஜ் தான், அப்படியே தான் இருக்குது. இது எப்போ யூஸ் ஆகும்னா நம்ம ஸ்டைல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னேன்னா, இதுக்கு முன்னாடி இதுலேயே வந்து ஸ்பேன் டேக் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் இந்த இடத்துல வந்து ஒரு p tag ஓப்பன் பண்ணி அதில் வந்து லாரன் கண்டென்ட் போட்டுக்கிறேன். இதில் வந்து பர்டிகுலராக நம்ம வந்து இந்த ஒரு வேர்டை மட்டும் நம்ம வந்து ஸ்டைல் பண்ணிக்கிறதுக்கு செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே நம்ம வந்து வெறும் அப்படியே நம்ம ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த சேஞ்சஸுமே தெரியாது. இதையும் ஐடி வச்சு நம்ம சிஎஸ்எஸ்ல செலக்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு சேஞ்சஸ் தெரியும், இந்த வேர்டு மட்டும். ஓகே, ஸோ இதுக்கு ஐடி நம்ம என்ன செட் பண்ணிக்கலாம் அப்படின்னா வேர்டுன்னு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையுமே ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் டேக் வந்திருக்குமே தவிர அந்த பேராகிராஃப் டேக்ல இந்த வேர்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஓகே, இப்போ நம்ம ஸ்டைல் பண்ணி பார்க்கலாம். ஸ்டைல் பண்ணுறதுக்கு வந்து நான் இங்கே வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். சிஎஸ்எஸ்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம இன்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணும்போது தனியாக வந்து ஒரு இடத்துல வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு ஒரு டேக் ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, நம்ம ஐடி போட்டிருந்தோம் இல்லையா, மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை எப்படி நம்ம இங்கே சிஎஸ்எஸ்ல செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஹேஷ் சிம்பிள் போட்டு நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு கிளாஸ் வந்து டாட் வச்சு செலக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு டைப் இருக்குது. அதை வந்து நம்ம சிஎஸ்எஸ் படிக்கும்போது பார்க்கலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் இதுக்கு வந்து ப்ளூவும் இதோடைய டெக்ஸ்ட் கலர் வந்து ப்ரௌனும் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு கீழேயே வந்துட்டு நம்ம ஆங்கர் டேக் இது பண்ணோம் இல்லையா, அதை செலக்ட் பண்ணோம். அதை எப்படி பண்ணோம், ஐ கண்டெய்னர்னு சொல்லி நம்ம நேம் வச்சுருந்தோம். பேக்ரவுண்ட் கலர் black, text color white. ஸோ இந்த வேர்டு இருக்குல்ல, இந்த வேர்டுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கோமே, இதை மட்டும் நம்ம என்ன கலரில், ஒயிட் கலரில் இல்லாமல் எல்லோ கலரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நான் அதை வந்து கால் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நான் வேர்டு அப்படின்னு போட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோ, டெக்ஸ்ட் கலர் வந்து இப்போ ரன் பண்ணோன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டிவ்க்கு வந்து ஒரு கலர் கொடுத்துருக்கு, ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு. செகண்ட் டிவ்க்கு வந்து ஒரு கலர் கொடுத்துருக்கு, அதோட டெக்ஸ்ட் கலர்லாம் ஒயிட் கலரில் இருக்குது. அண்ட் அதில் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் வேர்ட் மட்டும் செலக்ட் பண்ணி எல்லோ கலரில் கொடுத்தோம், அதுவுமே எல்லோ கலரில் இருக்குது. அதோட டெக்ஸ்ட் கலர் பர்பிள் கலரில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணுறதுக்கு, எலமெண்ட்ஸை குரூப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே தான் சிமாண்டிக் டேக்கோடைய பர்பஸும். சிமாண்டிக் டேக்குன்னு தனியாக ஒரு பிஹேவியர்ஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. சேம் குரூப்பிங் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்கும். இப்போ ஹெட்டர் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே ஹெட்டிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் எழுத போகிறாங்க. நேவ் அப்படின்றப்போ வந்து நேவிகேட் லிங்க்ஸ் எல்லாம் அங்கே இருக்க போது, ஒரு பேஜுக்கும் இன்னொரு பேஜுக்கும் போகிறதுக்கு வந்து நம்ம நேவிகேட் லிங்க்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நேவிகேட் லிங்க் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறது. அமேசானில் வந்து மேலே இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அடுத்து மெயினில் வந்து மெயின் கண்டென்ட் வரப்போகுது. ஆர்டிக்கல்னால் வந்து பிளாக்ஸ் இல்லைனா ஒரு நியூஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வருது. அசைட்டுன்றப்போ வந்து ஒரு சைட் கண்டென்ட் மாதிரி, அதாவது இப்போ ஒரு வெப்சைட்டில் வரக்கூடிய கண்டென்ட், பட் அதுக்கு இர்ரிலேட்டடாக இருக்கும். இப்போ டிப்ஸ் தரது அந்த மாதிரி சொல்கிற மாதிரி. ஓகேவா? ஃபூட்டரில் வந்து எல்லா ஒரு வெப்சைட்லேயும் லாஸ்ட்டில் வந்துட்டு கீழே வந்து ஒரு கண்டென்ட் எழுதியிருப்பாங்க.
காண்டாக்ட் லிங்க்கு அதெல்லாம் போட்டு அதுதான் வந்து ஃபூட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது ஒரு நெக்ஸ்ட் டெவலப்பர் வந்து பார்க்கும்பொழுது எதுக்கு என்ன கண்டென்ட் எழுதியிருக்காங்கன்னு அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஈஸியாக நம்மளுடைய கோடை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏதாவது சேஞ்சஸ்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்சசிபிளாக இருக்கும். ஸோ அடுத்து எஸ்இஓலையும் வந்து நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். நம்ம சிமெண்டிக் டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு கூகுளில் போய் நம்ம சர்ச் பண்ணும்போது நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஃப்ரண்ட்டில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஆக்சசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து சவுண்ட் செக்ஷன் இருக்கும்ல, நம்ம எல்லாமே வெப்சைட்லலாம் ரீட் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ செட் பண்ணுவாங்க. நம்ம என்னெல்லாம் எழுதியிருக்கோ அதெல்லாம் வாசிக்கிற மாதிரி. அதுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ இமேஜ் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக ஆல்ட்டு கொடுத்துருந்தோம்னா தான் அங்கே என்ன இமேஜ் இருக்குது அப்படிங்கிறது அது வந்து வாசிக்க முடியும். அதனால அந்த மாதிரி வந்து நம்ம எஸ்இஓ அண்ட் ஆக்சசிபிலிட்டி பேஸ் பண்ணி தான் ஒரு வெப்சைட்டே எழுதுவோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி டேக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணலாம். அந்த நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் வந்து ரீக்ரியேட் பண்ணலாம். நான் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி அதில் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் எழுதிக்கிறேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணுறதுக்கு நான் சைட் பை சைடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை கொஞ்சம் பெருசாகிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வருது அப்படின்னா டிஎஸ்கே அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் வருது. அதுக்கப்புறமா ஒரு லேர்னிங் பாத்துன்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் வருது. ஸோ இது எல்லாமே எங்கே வரப்போகுது அப்படின்னா ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷனுக்குள்ளே தான் வரப்போகுது. ஸோ நான் இங்கே ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டர் அப்படின்னு சொல்லி அந்த ஹெட்டர் டேக்குள்ள என்ன எழுத போகிறேன் அப்படின்னா ஒரு H1 டேக். அந்த H1 டேக்ல டிஎஸ்கே அகாடமி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அதுக்கு கீழே ஒரு பேராகிராஃப் டேக். அந்த பேராகிராஃப் டேக்ல என்ன இருக்க போகுதுன்னா லேர்ன் வெப் அப் டெவலப்மெண்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் அப்படின்றது. நான் ஜஸ்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு லைன் வருது. கரெக்டாக ஹெட்டர் முடிஞ்சிருச்சு. ஹெட்டருக்கு அப்புறம் நம்மளுக்கு நேவ் வருது, நேவ் பார் வருது. ஸோ அதுக்கு நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கீழேயே ஒரு நேவ் பார் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு இது கீழே என்னெல்லாம் வரப்போகுது, ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி நேவிகேட் பேஜ் டு பேஜ் நேவிகேட் பண்ணுறதுக்கான லிங்க்லாம் நம்ம இங்கே தான் எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆங்கர் டேக். இங்கே என்ன எழுதியிருக்காங்கன்னா இமேஜ் அண்ட் ஐஃப்ரேம் வந்து கொடுக்கறதுக்காக எழுதியிருக்காங்க. நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இமேஜ் அண்ட் ஐஃப்ரேம் எழுதுறதுக்கு நம்ம எந்த இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஐஃப்ரேமில் வந்துட்டு இந்த லிங்க் யூஸ் பண்ணியிருந்தோம் நம்ம இமேஜ் அண்ட் ஐஃப்ரேமுக்கு. ஸோ அப்போ நான் இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா /iframe ஐஃப்ரேம்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்க போகுது index.html. இந்த இதுக்கு நேவிகேட் ஆக போகுது. எப்போ அப்படின்னா யூசர் வந்து இமேஜஸ் அண்ட் ஐஃப்ரேம் அப்படின்ற வேர்டை கிளிக் பண்ணும்போது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு பேரலல் லைன், அடுத்து ஒரு ஆங்கர் டேக். இதில் வந்து ஹெச்ஆர்எஃப்ல என்ன போட போகிறோம் அப்படின்னா லிஸ்ட் அண்ட் டேபிள்ஸ்க்கான இது பாத் பண்ணணும். அது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம list.html சொல்லி நம்ம வந்து நோட் பண்ணியிருக்கோம். list.html இது எப்போ அப்படின்னா யூசர்ஸ் வந்து லிஸ்ட் அண்ட் டேபிள் அப்படின்ற வேர்டை கிளிக் பண்ணும்போது. அடுத்து இன்னொரு ஆங்கர் டேக். அதில் வந்து ஃபார்ம். ஸோ ஃபார்முக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் form.html இது எப்போ அப்படின்னா ஃபார்ம்ஸ் அப்படின்றத யூசர் கிளிக் பண்ணும்போது. Ctrl+Shift+R. ஓகே, ஸோ இந்த நேவுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் வருது. அதுக்கு ஹெச்ஆர் டேக் ஹரிசாண்டல் லைன் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மெயின் செக்ஷன் ஓப்பன் ஆகுது. இதுக்கப்புறமா மெயின் கண்டென்ட் நம்ம எழுதிடுவோம். ஸோ மெயின் கண்டென்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மெயின் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ்க்கான செக்ஷன் வரப்போகுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட் லைன் போட்டுக்கிறேன். கமெண்ட் வந்து எப்படின்னா HTML இந்த மாதிரி ஓப்பன் ஆங்கிள், அடுத்து எக்ஸ்பிளனேட்டரி சிம்பிள் மைனஸ் க்ளோஸ் ஆங்கிள் போடணும். இதுதான் கமெண்ட் பண்ணுறதுக்கு. கமெண்ட் போட்டோம் அப்படின்னா ஒரு கம்பைல் ரன் பண்ணும்பொழுது இந்த லைன்ஸ் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதை கமெண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுறதுக்கு Ctrl+/ நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே வந்துட்டு கமெண்ட் ஆயிரும். இங்கே வந்து நான் இமேஜ் செக்ஷன் போட்டுக்கிறேன். ஓகே, ஒரு H1 டேக். அதுக்குள்ளே வந்து வெல்கம் டு டிஎஸ்கே அகாடமி. பேராகிராஃப் டேக்ல வந்து அங்கே இருக்கிற கண்டென்ட் நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னன்னா நம்மளுக்கு இந்த பேராகிராஃப் டேக்ல வந்துட்டு இங்கே வந்து HTML லேர்ன் போர்ட்டல் அப்படின்றது வந்து நம்மளுக்கு எல்லோ கலரில் இருக்குது. ஸோ நம்ம இதை மட்டும் நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பேன் டேக் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து எங்கே நம்மளுக்கு அந்த வேர்டு செலக்ட் ஆகி முடியணுமோ அங்கே காப்பி பேஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து போர்ட்டலுக்கு அடுத்து வரணும். ஓகே, நான் இதை ஸ்டைல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்லைன் ஸ்டைல்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இங்கே வந்து ஆல்ட்ரிபியூட்டை நம்ம ஸ்டைல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் வைக்க போகிறோம். பேக்ரவுண்ட் கலர் என்னவா இருக்குது, எல்லோவாக இருக்குது. ஸோ எல்லோ, அவ்வளோதான்.
ஓகே. அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணுறோம்ல, இதுலேயே வந்து இன்னொரு டேக்ஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா போல்டு இட்டாலிக் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து இந்த HTML வந்து போல்டாகவும் அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து இட்டாலிக்காகவும் நம்ம மாற்றிக்கலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே நம்ம ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ செமாண்டிக் டேக்ஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செமாண்டிக் டேக்ஸில் ஹெட்டர், நவ்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பார்த்தீங்க. இது இல்லாமல் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக நிறைய இருக்குது. என்னென்னா ஃபிகர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஃபிகர் கேப்ஷர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா ஆர்டிக்கல் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அசைடு, அதுக்கப்புறமா இன்னும் நிறையவே இருக்குது. நம்ம வந்து ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஃபர்தராக ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போதைக்கு ஆர்டிக்கல் அதெல்லாம் வச்சு மட்டும் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இமேஜ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இமேஜ் எல்லாமே எதுக்குள்ளே வரப்போகுது அப்படின்னா நம்மளுக்கு ஃபிகர் அப்படின்ற டேக்குள்ளே வரப்போகுது. ஓகேவா? ஸோ இந்த ஃபிகர்ன்ற டேக்குள்ளே நம்மளுக்கு என்ன வரப்போகுது, ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் வரப்போகுது, அதுக்கு கீழே நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் வருது. இதை தான் வந்து இமேஜ் கேப்ஷன் சொல்லுவாங்க. இந்த இமேஜோட கேப்ஷன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு ஃபிகர்னு ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே இமேஜ் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் SRCயில் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். HTML எபிசோட் 4ன்னு சொல்லிட்டு எபிசோட் 4 தம்ப்நெயில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஆல்ட் வேறு கொடுக்கணும், ஆல்டர்னேட்டட் வேர்டு. அதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா HTML எபிசோட் 3 தம்ப்நெயில்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இதோடைய ஃபிகர் கேப்ஷன் கொடுக்க போகிறோம். அது வந்து ஃபிகர் கேப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துடும். இங்கே ஃபிகர் கேப்ஷன் என்ன இருக்குது, லேர்ன் HTML வித் ரியல் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், HTML போல்ட் ஆக்க போகிறோம். அதுக்கு வந்து என்னென்னா பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து எந்த வேர்டு வரையும் நம்மளுக்கு போல்ட் ஆக்கணுமோ அங்கே வரையும் நீங்கள் காப்பி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு HTML வந்து போல்டாக வரணும், ப்ராஜெக்ட்ஸ் வந்து இட்டாலிக் ஃபார்மேட்டில் வரணும். ஸோ அதுக்கு டேக் வந்து ஐ. ஓகேவா? ஸோ வெறும் ஐ மட்டும் போட்டோம் அப்படின்னா அந்த இது மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு இட்டாலிக் ஃபார்மேட்டில் இருக்கும். ப்ராஜெக்ட்ஸ் முடிகிற இடத்துல நான் போடுவேன். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா இதை ரன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பாத்தை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஹெடர் வந்துருச்சு, அது கீழே ஒரு பேராகிராஃப், அடுத்து நம்மளோட ஃபிக்ஸ் பண்ண லிங்க் எல்லாம் வந்துருச்சு. இது எல்லாமே செல்ஃபாக இருக்குது. பட் நம்மளோட ப்ராஜெக்ட்டில் இங்கே எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா இதுவாக இருக்குது, பிளாங்காக இருக்குது. ஸோ அப்போனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆங்கர் டேக்ல எல்லாத்துக்குமே வந்து டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டார்கெட் வந்து பிளாங்க்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஆனால் இந்த இடத்துல இமேஜ் வந்து நம்மளுக்கு இவ்வளோ பெருசு வந்துருக்கு இல்லையா? இங்கே பாருங்கள், இமேஜ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பேஜ் இருக்கோ அந்த பேஜோட ஃபுல் வெத்து எடுத்துக்குது. ஏன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுக்கு ஹைட் அண்ட் வித்து நம்ம செட் பண்ணல. ஸோ இந்த இமேஜுக்கு நம்ம ஹைட் அண்ட் வித்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜுக்கு வித் 500, ஹைட் 400. இப்போ ரன் பண்ணால் கரெக்டாக இருக்குது. ஓகே. இதில் பாருங்கள் HTMLன்றது வந்து போல்டாகவும் அதே ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இட்டாலிக் ஃபார்மேட்லேயும் கொஞ்சம் ஸ்லைடாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபிகர் முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் லைன். ஸோ இந்த மெயின் கண்டென்ட்டில் வந்து ஆக்சுவலாக இந்த இமேஜ் செக்ஷன் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இதெல்லாமே இப்போ ஒரு செக்ஷனுக்குள்ளே போடணும். ஒரு செக்ஷன் அப்படின்றதுக்குள்ளே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த பேராகிராஃப் க்ளோசிங் வந்து இங்கே வரணும், நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த செக்ஷன் முடிஞ்சோடனே நம்மளுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் வரப்போகுது. ஸோ ஹரிசாண்டல் லைன் அடுத்து வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு செக்ஷன் ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த செக்ஷனில் என்ன இருக்க போகுது அப்படின்னா லிஸ்ட் இருக்க போகுது. அதுக்கு H2 டேக், அதுக்கப்புறம் வந்து வாட் யூ வில் லேர்ன். இதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் வரப்போகுது. ஸோ UL டேக் அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்றதுனால UL டேக்குள்ளே வந்துட்டு லிஸ்ட் ஐட்டமில் ஃபர்ஸ்ட் HTML பேசிக்ஸு, நெக்ஸ்ட்டு லிஸ்ட் அண்ட் டேபிள்ஸ், அடுத்து ஃபார்ம்ஸ் அண்ட் இன்புட்ஸ் டைப். இன்புட்ஸ் போதும். ஓகே. ஸோ நான் இப்போ 3 லிஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன். நீங்கள் இதெல்லாமே நம்ம இது வரையும் கற்றுக்கிட்ட எல்லாமே வச்சு கூட நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நான் இங்கே வந்து வெறும் அன்ஆர்டர் லிஸ்ட் மட்டும் வச்சிருக்கேன். நீங்கள் ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். போட தான் நம்மளுக்கு வரும். அதே மாதிரி இவ்வளோ தான் இருக்கா HTMLன்னு கேட்டால் கிடையாது. SEO ஃபார்மேட்டில் எழுதுறதுக்கு இன்னும் நிறையவே டேக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் அது எல்லாத்தையுமே படிக்கணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. அப்போ வந்து ரொம்ப இழுத்துட்டே போகும். ஸோ நீங்கள் வந்து எது பேசிக்ஸோ அதை மட்டும் படிச்சுட்டு நீங்கள் டெவலப்பராக போகும்போது நீங்கள் எல்லா டேக்ஸுமே ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பேசிக்ஸ் எதுவும் அது மட்டும் இருந்தால் போதும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டேக் தேவைன்னா அப்போ போது W3 ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெப்சைட்டில் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தேவை வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு SEO ஃபார்மேட்டில் எழுதுறதுக்கு என்னென்ன மெயின் டேக்ஸ் இருக்கோ அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா நீங்கள் HTML உட்காந்துங்கன்னா ரொம்ப நாள் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் எதுக்குமே மூவே ஆக முடியாது. இதில் வந்து நான் செகண்டாக ஒரு செக்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்னு போட்டுக்கிறேன்.
இது எப்படி வரப்போகுது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆர்டிக்கல் மாதிரி இருக்குது சரியா. ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஆர்டிக்கல் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது கீழே ஒரு h3 டேக், அதில் வந்துட்டு நியூ HTML கோர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு டெவலப்பர் பார்க்கும்போது நெக்ஸ்ட் இந்த கோடை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி வர டெவலப்பருக்கு வந்து இந்த கோட் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், ஓகே இங்கே தான் ஆர்டிக்கல் செக்ஷன் எழுதியிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இன்னும் மோர் ஈஸியாக ஆக்கணும் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலையுமே ஒரு கமெண்ட் கொடுக்கலாம். இது வந்து ஆர்டிக்கலுக்கு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டிகல்ஸ் இங்கே வந்து என்னது லிஸ்ட் இருக்குது, ஸோ லிஸ்ட் செக்ஷன் அது மாதிரி சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த செக்ஷனுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா ஒரு HR டேக் வருது, அதாவது ஒரு ஹாரிசான்டல் லைன். இங்கே வந்து இது வந்து பாருங்க, இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு நம்ம ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் நம்ம கிளிக் பண்ணோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் மாதிரி வரும் இல்லையா. இதை வந்து எதுக்குள்ளே மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது, அதுக்குள்ள தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். டீட்டெயில்ஸில் வந்து சம்மரியில் தான் நம்ம வந்து என்ன கண்டென்ட் எழுத போகிறோமோ அது எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் H2வில் வந்துட்டு FAQSன்னு போட்டுக்கலாம், FAQS. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டீட்டெயில்ஸ் வரப்போகுது. இந்த டீட்டெயில் நம்மளுக்கு என்ன இருக்க போகுது, ஃபர்ஸ்ட் ஒரு சம்மரி இருக்கும் ஓகேவா. ஸோ டீட்டெயில்குள்ளே என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் சம்மரி இருக்கும், அதுக்கப்புறமா அதோடைய கண்டென்ட் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டீட்டெயில்ஸ்குள்ளே ஃபர்ஸ்ட் சம்மரி என்னது, ஸோ சம்மரி அதுக்குள்ளே வந்து என்னென்னா வாட் இஸ் HTML கொஸ்டின் மார்க். இதுக்கு கீழே இதோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு பேராகிராஃப் டேக்ல கொடுத்துக்கிறேன். பேராகிராஃப் டேக்ல வந்து HTML is used to create a structure of web page. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து எப்படின்னா நம்ம பேராகிராஃப் டேக் தான் கொடுக்கணுமானா கிடையாது, அந்த சம்மரி கிளிக் பண்ணால் என்ன கண்டென்ட் வரணுன்றதை நெக்ஸ்ட் கொடுக்கணும். ரெண்டாவது கொஸ்டினுக்கு ரெண்டாவது நம்ம ஒரு டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் ஓப்பன் பண்ணணும். இதில் சம்மரி ஓப்பன் பண்ணுறேன். இந்த சம்மரிக்குள்ளே வந்து do I need coding experience. இதை வந்து நான் வந்து ஒரு H4 டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது கீழே என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா நோ, திஸ் இஸ் நம்ம இதுலேயுமே நோ அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டலாம். ஸோ நான் இங்கே ஒரு B டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த நோ வரையும் நான் வந்து B டேக் போடுறேன். இங்கே நம்மளோட ஃபைனல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இதோட டீட்டெயில்ஸ் வரப்போகுது, இதை கிளிக் பண்ணால் இதோட டீட்டெயில்ஸ் வரப்போகுது. நம்ம இங்கே H4 டேக் யூஸ் பண்ணதுனால மொத்த கண்டென்ட்டுமே நம்மளுக்கு போல்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம போல்டு யூஸ் பண்ணது நம்மளுக்கு வந்து தெரியல ஓகேவா. ஸோ இந்த போல்டு இதுக்கு பதில் நம்ம வந்து இட்டாலிக் கூட போடலாம். இங்கே நான் இப்போதைக்கு H4 டேக் பதில் திருப்பி நான் P டேக்கே போட்டு காட்டுறேன். அப்போது உங்களுக்கு அந்த போல்டுமே நம்மளுக்கு கொஞ்சம் விசிபிளாக இருக்கும், பார்க்கவும் லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு அந்த கண்டென்ட் மட்டும் போல்டாக தெரியும். இப்போ இந்த நோ அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு போல்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு அதில் என்ன இருக்குது, கான்டெக்ட்ஸ். இது வந்து எங்கே வரப்போகுது, கான்டெக்ட்ஸ்ன்றது நம்மளுக்கு ஃபூட்டரில் வரப்போகுது. ஸோ ஃபூட்டரில் வந்துட்டு ஃபூட்டர் டேக் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்குள்ளே வந்து ஒரு H4 டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு கான்டாக்ட் அஸ், தென் ஒரு பேராகிராஃப், இமெயிலுக்கு வந்து ஒரு ஆங்கர் டேக். அதில் வந்துட்டு என்னென்னா ஏதாவது ஒரு லிங்க் போடுவோம். என்ன லிங்க் போடலாம், ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த index.html, அந்த பேஜ் ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, நான் வந்து விசிட் த பேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கு கீழே நம்மளுக்கு என்ன இருந்துச்சு, இதை க்ளோஸ் பண்ணிடலாம் வேண்டாம். இதுக்கு கீழே ஒரு திருப்பி ஒரு பேராகிராஃப் டேக். ஓகே, அந்த பேராகிராஃப் டேக்கில் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட். இப்போ நம்ம ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபுல் வெப்சைட் ரெடி. நேவிகேட் பண்ணால் பிளாக்காக நம்மளுக்கு இன்னொரு இடத்துல ஓப்பன் ஆகும். அண்ட் இமேஜுக்கு வந்து ஃபிகர் கேப்ஷன் கொடுத்துருக்கோம். அடுத்து HR டேகு, இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன், இங்கே வந்து ஒரு லைன் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த செக்ஷன் கீழே வந்து ஒரு HR டேக் போட்டுக்கிறேன். இது மெயினுக்கு கீழே போடலாம், ஆனால் இந்த செக்ஷன் கீழேயும் கூட போடலாம். இந்த HR டேக் நான் இங்கே போட்டுக்கிறேன். மெயினுக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபூட்டர் வருது. ஸோ மெயினில் வந்து எப்படின்னா இந்த பாடி கண்டென்ட் ஃபுல்லாக வர மாதிரி ஓகேவா. இந்த ஹெட்டரில் வந்து நம்ம அமேசான் வெப்சைட்லலாம் போனோம்னா நம்ம சர்ச் எல்லாமே வந்து முன்னாடி வரும். அதெல்லாம் வந்து அந்த ஹெட்டர் நேவ் பார்க்குள்ளே எழுதி முடிச்சிருவாங்க. கடைசியாக லிங்க்ஸ் எல்லாம் வரும். நம்ம இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் ஏதாவது ஒரு கம்பெனியோட சைட்க்கு போனோம்னா அதில் வந்து ஃபூட்டர் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இது. இதை நம்ம ரீலோட் பண்ணோம்னா அந்த லைன் வந்துருச்சா. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் நம்ம CSS அண்ட் இது இல்லாமல் இதில் வேறு ஏதாவது டேக்ஸ் இருந்ததுன்னா அதை பார்க்கலாம்.